பங்கு சந்தைக்குள்ள வியாபாரம் செய்ய வரும்போது பயன்படுத்த வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு எக்ட்ரா உங்களுக்கு கொடுத்துருக்க விஷயம். சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது மட்டும்தான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது மட்டும் வேலை பார்க்கணும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பேன். இந்த உறுதிமொழியோடு வியாபாரம் செய்யணும். 10ல் 3 தவறானாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும் அப்படின்றது ஒரு விதிமுறைகளை அவங்களுக்கு சொல்லிட்டு வரோம். கேப் அப் கேப் டவுன் எப்படி கையாளணும்னு அப்பவும் சொல்லிட்டு தான் வரேன். கேப் அப் ஆகும்போது முதல் 15 நிமிடம்ல இன்னொரு 15 நிமிடம் அரை மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதனுடைய ஹை லோ சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதும் கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதையும் பார்க்குறோம். இன்னைக்கு கொடுத்துருந்தது ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியில் 2 எல்லைகள் 11,190 11,130 கொடுத்துருந்தோம். இன்னைக்கு எப்படி வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 11,130 என்ற கீழ் எல்லையை உடைச்சு இறங்க ஆரம்பிச்சது. இறங்கி 11,043 கிட்டத்தட்ட 80 புள்ளிகளுக்கு மேலான ஒரு இறக்கத்தை பார்க்குறோம். 87 புள்ளிகள். இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25-30 புள்ளிகள் பிடித்திருந்தாலும் கூட நல்ல விஷயம்தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டில் 2 எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது 25,720 25,550 கொடுத்துருந்தோம். இன்னைக்கு காலையில் உங்களுக்கே தெரியும் அது வேகமான இறக்கத்தில் துவங்கியது என்று பார்க்குறோம். 25,680 உடைச்சு இறங்கியது. இறங்கி மிகப்பெரிய இறக்கமாக 24,944 வரை இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். இதுவும் ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சந்தித்திருக்கிறது. இதுவும் விற்று வாங்கும் முறையில் நல்ல லாபத்தை பார்த்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து HCL டெக் பார்க்கும்போது 1094 1083 என்ற 2 எல்லைகளை கொடுத்துருந்தோம். இந்த 2 எல்லைகள் இன்னைக்கு எப்படி வியாபாரம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1083 அப்படின்ற கீழ் எல்லையை தாண்டலை. அதே மாதிரி மேலே 1094 என்ற எல்லையை தாண்டி மிக வலிமையாக ஏறி 1109 வரை ஏறி இருக்கிறது பார்க்குறோம். இது மேலே ஒரு வலிமையான ஏற்றம் இறங்கும் சந்தேகம்ன்றது ஒரு கூடுதலான அம்சம். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்த 2 எல்லைகள் 251 246 கொடுத்தோம். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது அது மேலே ரெசிஸ்டன்ஸ் 251 தாண்டலை. ஆனால் 246 உடைத்தவுடன் நல்ல இறக்கம். அதை இறங்கின அந்த சப்போர்ட்டை உடைச்சி இறங்கின பிறகு அதுவே ரெசிஸ்டன்ஸாக மாறியதையும் பார்க்குறோம். இடித்து கீழ் நோக்கி இறங்கி 239 வரை இறங்கியதை பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு 6-7 ரூபாய் இறங்கி இறக்கம்ன்றது மிகப்பெரிய இறக்கம் தான். ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த எல்லைகள் 604 596. இதனுடைய இறக்கம்னு பார்க்கும்போது மேலே 604 296 தான். கீழே தான் காலையில் உடைச்சிடுச்சு. ஆனால் மேலே ஏறும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ்க்கான ஒரு வாய்ப்பு இருந்தது நம்ம பார்த்தோம். ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் அடித்திருக்கலாம். மீண்டும் கீழே வரும்போது சப்போர்ட்டை உடைக்கும் போது 594 588 வரை இறங்கி இருக்கிறது. இங்கே வரக்கூடிய நட்டம் இங்கு ஈடு செய்யும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஜஸ்ட் டயல் இன்னைக்கு கொடுத்திருந்த ஒரு சிறப்பு பங்கு 518 525 50 கொடுத்துருந்தோம். இதில் மேலே 525 550 தாண்ட முடியவில்லை. அதற்கு மாறாக 518 என்ற எல்லை கீழ் எல்லையை அது உடைச்சி இறங்குறத பார்க்குறோம். 518 உடைச்சி 487 இறங்கி இருக்கிறது. இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணுன்றது ஒவ்வொரு முறையும் எக்ட்ரா ப்ராப்ளமாக உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறோம். மற்ற தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்ட முகவரியும் இங்கே எங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வியாபாரத்தில் விதிமுறைகளை பின்பற்றி வெற்றி பெற வாழ்த்து.